ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை வந்து தெனாலிராமன் கதைகள்ல பகுதி 9 பானைக்குள் யானை. விஜயநகர அரசரான கிருஷ்ணதேவராயர் வந்து என்ன கட்டளை போட்டிருக்காருன்னா, அவர் அரசவைக்கு வர்ற நேரத்துக்கு முன்னாடி எல்லாருமே சபையில எல்லாருமே வந்து இருக்கணும் அவருக்கு முன்னாடி அப்படின்றதுதான் கட்டளை. அந்த கட்டளையை மீறி யாராவது அந்த நேரத்துக்கு வர முடியாத சூழ்நிலை இருந்தா அந்த காரணத்தை வந்து கால தாமதத்துக்கான காரணத்த வந்து அவருக்கு வந்து முன்கூட்டியே சொல்லணும். அப்படி சொல்லாதவங்களுக்கு அரசர் கடுமையான நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்றதுதான் அவர் போட்ட கட்டளை. ஒரு சமயம் அரசர் வந்து அரசவையில நுழையும்போது தெனாலிராமன் மட்டும் வராதத பார்த்துட்டு, "தெனாலிராமன் ஏன் வரடா? எந்த தகவலும் அனுப்பலையா?" அப்படின்னு சொல்லி சபையில இருக்க எல்லாரும் கேக்குறாங்க. உடனே சபையில இருக்க ஒருத்தர் எழுந்து, "இல்லை மன்னா, அவர் வந்து அரசவைக்கும் வரவில்லை, தகவலும் அனுப்பவில்லை" என்று கூறினார். அதைக் கேட்ட மன்னர் தெனாலிராமனை அழைத்து வர காவலர்களுக்கு உத்தரவிட்டார். இது கேட்ட மன்னர் வந்து தெனாலிராமனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு காவலர்களுக்கு வந்து உத்தரவிட்டாரு. தெனாலிராமனை அழைத்து வரச் சென்ற காவலர் சிறிது நேரத்தில் வந்து, பிரபு, அவருடைய குழந்தை அழுது அடம் பிடிக்கிறதாம், அதை சமாதானப்படுத்திய பிறகு வருவதாக கூறினார். அதாவது வந்து என்னன்னா, தெனாலிராமனை அழைத்து வர சொல்லி காவலர்களுக்கு வந்து உத்தரவு போட்டாங்க. தெனாலிராமனை அழைத்து வர போற காவலன் வந்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து, "பிரபு, இந்த மாதிரி அவரோட குழந்தை வந்து அழுதுட்டு இருக்கான். அந்த குழந்தைய வந்து சமாதானப்படுத்தின அப்புறம் தான் வர முடியுமா?" அப்படின்னு சொன்னோடனே மன்னர் அதை கேட்டுட்டு, அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி ஒரு பதில சொல்லுவான், எவ்வளவு கெட்டிக்காரன் தெனாலிராமன், அவனால அழற குழந்தைய சமாதானப்படுத்த முடியல, என்னால நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி அரசர் வந்து சொல்றாரு. மேலும் கோபத்தோட என்ன சொல்றாருன்னா, "தெனாலிராமன் உடனே இங்க வந்தாகணும். என் கட்டளையை மீறி அவன் வர மறுத்து அவனை கட்டி இழுத்து கூட்டிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லி உத்தரவு போடுறாரு. அவரோட கட்டளை பிறப்பிக்கும் போதே வந்து தெனாலிராமன் அவசர அவசரமா வந்து சபைக்குள்ள வந்து நுழையிறாரு. மன்னரை பார்த்து, "என்ன மன்னிச்சிடுங்க மன்னா, என்னோட 3 வயசு குழந்தை வந்து காலையில எழுந்ததுல இருந்து அடம் பிடிச்சு அழுதுட்டே இருந்தான். அவனை சமாதானப்படுத்துற முயற்சினாலதான் என்னால வந்து எந்த தகவலுமே உங்களுக்கு அனுப்ப முடியல. குழந்தைய சமாதானப்படுத்தி அரசவைக்கு வர்றதுக்குள்ள காலதாமதம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, "உன்னால ஒரு குழந்தைய கூட சமாதானப்படுத்த முடியலையான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த முடியல நீ சொல்றதை என்னால நம்பவே முடியலன்னு" சொல்லி மன்னர் சொல்றாரு. "நான் நடந்தது எல்லாத்தையும் சொல்றேன், நீங்க கேளுங்க" அப்படின்னு மன்னர் கிட்ட தெனாலிராமன் சொல்றாரு. "காலையில எழுந்த உடனே என்னோட குழந்தை எனக்கு ஒரு உயிருள்ள யானை வேணும்னு கேட்டு அழுதுட்டே இருந்தான். உடனே நானும் ஒரு உயிருள்ள யானைய வர வச்சேன். அத பார்த்த பிறகு ஒரு பானை கேட்டான். பானையும் வாங்கி குடுத்தேன். அந்த பானைக்குள்ள யானை நுழையணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப பிடிவாதம் பண்ணிட்டே இருந்தான். அது எப்படி முடியும்னு சொல்லி, இது ஒரு முடியாத காரியமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவன் கேட்கல. அதனால குழந்தை கேட்டா மாதிரியே நான் செஞ்சு காமிச்சுட்டு வர்றதுக்கு எனக்கு காலதாமதம் ஆகிடுச்சு" அப்படின்னு தெனாலிராமன் வந்து பரிதாபமா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தோனே, "என்ன எப்படி பானைக்குள்ள எப்படி யானை போகும்? அது எப்படி நிரூபிச்சு காட்டு" அப்படின்னு சொல்லி அரசர் கேக்குறாரு. உடனே தெனாலிராமன் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட சொன்ன மாதிரியே எனக்கு ஒரு பானையும் ஒரு யானையும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு, மன்னரும் அவர் கேட்டதை கொடுத்துடுறாரு. தெனாலிராமன் கேட்டது. தெனாலிராமன் வந்து தொலை தூரமா வந்து யானையை நிக்க வச்சிடுறாரு. அப்புறமா வந்து பானையில 2 துளைகளை போட்டு அந்த ஓட்டைகள் மூலமா வந்து யானைய பார்க்கிற மாதிரி செய்யறாரு. அத வந்து அரசரையும் பார்க்க வைக்கிறாரு. அரசரும் அத பார்த்துட்டு தெனாலிராமனோட புத்திசாலித்தனத்தை பாராட்டுறாரு. இந்த கதையில வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றது என்னன்னா, ஒவ்வொரு சூழ்நிலையும் அந்த கதையில நடக்கிற அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி தெனாலிராமன் வந்து தன்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எப்படி அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கிறாரு தான். இந்த மாதிரி இந்த கதையை நம்ம வந்து பார்க்கறது மூலமா நமக்கும் இது நம்மளோட வாழ்க்கையில பயன்படும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த கதையை. லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். பை பை குட்டீஸ். நன்றி, வணக்கம்.